ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நானும் தமிழ் தான். இப்போ நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்தது இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யாருக்கு தமிழ் தெரியாமல் இருந்துச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நான் இங்கிலீஷில் ஆரம்பிக்கும் பொழுது வந்து கண்டினியூ பண்ணுவேன். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி வீடியோ நிறையா வரப்போகுது. ப்ராப்ளம்ஸாகவே மோஸ்ட் ப்ராப்ளம்ஸாகவே நிறைய வீடியோஸ் வரப்போகுது. இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். முதல்ல கொஸ்டின் நம்ம தரவா இங்கிலீஷில் படிச்சுப்போம். இங்கிலீஷில் தான் இருக்குது. 2 சார்ஜஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. Q1 Q2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு தூரமாக இருக்குன்றதும் கொடுத்துட்டாங்க. 15 சென்டிமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. வாட் பாயிண்ட் ஆன் த லைன் the joining the 2 charges in the electric potential 0. அந்த லைன் இப்போ 2 சார்ஜஸ்க்கு நடுவில் ஒரு லைன் இருக்குல்ல, இந்த இதுக்கும் ஏக்கும் பிக்கும் உள்ள ஒரு லைன் நம்ம வரைஞ்சிருப்போம். அந்த லைனோட டிஸ்டன்ஸ் வந்து 6 நம்ம படிச்சிருக்கோம். அந்த லைனில் வந்து ஒரு பாயிண்டில் வந்து அந்த பொட்டென்ஷியல்ன்ற அந்த வேல்யூ இட்ஸ் கோயிங் டு பி 0. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஏ டு பி உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். என்னதுன்னா ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது பிக்கும் பிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் அஸ் யூஷுவல். இப்போ ஆறுன்றது பெரிய டிஸ்டன்ஸ்லேருந்து மீதி ஏக்கும் பிக்கும் உள்ளது வந்து எக்ஸு. அதை பெரிய டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். ஆர் மைனஸ் எக்ஸ், அதுதான் என்னது இன்னொன்று. அதுதான் பிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ பிபிஏ அதாவது பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் பி டியூ டு ஏ எடுக்கணும். KQ1 நம்ம இது Q1 இது Q2 அசீவ் பண்ணியிருக்காங்கன்னா KQ1 டிவைடட் பை இது Qக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். அதனால் QX நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி BPB which is equal to மைனஸ் ஏன் வந்திருக்குன்னா இந்த இடத்துல சார்ஜ் மைனஸாக இருக்குது. நம்ம அதனால் மைனஸ் Q2 டேரெக்டாக வச்சுருக்கோம். அந்த மைனஸ் தான் இங்கே வந்து நான் சேர்த்துருக்கேன். மைனஸ் Q2 பை ஆர் மைனஸ் எக்ஸ் தானே பிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். பிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர் மைனஸ் எக்ஸு. அதை நம்ம இங்கே போட்டிருக்கோம். இது ரெண்டும் இதுதான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பி நெட் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து நான் எல்லாத்தையும் ஆர்டரை எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. வி நெட் இஸ் ஈக்குவல் டு விபிஏ ப்ளஸ் விபிபி. இப்போ அதை நம்ம அதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இங்கே மைனஸ் வந்திருக்காங்க. இங்கே மைனஸ் KQ2 பை ஆர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து 0. எப்படி 0ன்றனா இந்த லைனில் பாருங்களேன். 2 charges is the electric potential is 0. at what point on the line நம்ம அந்த பாயிண்ட் வந்து 0 அசீவ் பண்ணிக்கிறதுனால அதில் வந்து 0 தான் நம்ம ஈக்குவேட்டும் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் இது. ஓகே, இப்போ இது 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேவை காமனாக எடுத்துட்டு 0 டினாமினேட்டர் பை கே 0 தானே. அதனால் இந்த இடத்துல இது வந்துருக்கு. ஓகேவா, கேவை காமனாக எடுக்கிறோம். கேவை காமனாக எடுத்துட்டா K into Q1 by x minus Q2 by r minus x அப்படின்னு வரும். அது வர்றதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேவை டினாமினேட்டர் 0 by k is equal to 0. அதனால் அப்படி தான் இந்த ஸ்டெப் வந்திருக்கு. இந்த ஸ்டெப் வந்தோடனே அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த மைனஸ் Q2 by r minus எக்ஸை நம்ம 0க்கு அந்த பக்கம் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இந்த ஸ்டெப்பு ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுதான் க்ரூஷியல் ஸ்டெப். என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆர் மைனஸ் எக்ஸ் இருக்குல்ல, இந்த ஆர் மைனஸ் எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை Q1ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். எக்ஸை Q2ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொன்னேன், ஆர் மைனஸ் எக்ஸை Q1ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம், Q2ஓட எக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, சிம்பிள். இப்போது இதை பண்ணதுக்கு அப்புறம் Q1R வருமா? ஓகே, அதுக்கப்புறம் Q1 மைனஸ் எக்ஸ். அந்த ஸ்டெப்பு நான் எழுதுகிறேன் உங்களுக்காக. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எழுத வேண்டிய ஸ்டெப்பை நான் சொல்கிறேன். என்னென்னா Q1R வரும், ரைட்?
அந்த இடத்துல மைனஸ் Q1Xன்னு வரும், ரைட், விச் இஸ் ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவல், Q2Xக்கு ஈக்குவல், Q2Xக்கு ஈக்குவல். இது Q2Xக்கு ஈக்குவல்னா இது Q2Xக்கு ஈக்குவல். இப்போ இந்த நம்ம Q1R இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் இல்லை, ஆனால் அதுவே மைனஸ் Q1X இந்த பக்கம் வந்து ப்ளஸ் Q1X மாறும். அப்படி ப்ளஸ் Q1X மாறும்போது எக்ஸையும் காமனாக எடுத்துட்டா Q1 ப்ளஸ் Q2 அப்படி அந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நான் சொன்னல இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், அது இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ஸ்டெப் வந்து Q1/R, அதாவது இந்த ஸ்டெப் வந்து Q1/R Q2X ப்ளஸ் Q1X. இந்த ஸ்டெப் Q1/R Q2X ப்ளஸ் Q1X. அதனால தான் இந்த பக்கம் Q1X மெயினாக கொண்டு வந்தோம். Q1X கொண்டு வந்ததுனால இப்போ என்ன ஆகிடுச்சு நம்மளுக்கு, Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q1, ஓகே, இன்ட்டு X. இந்த Q2 ப்ளஸ் Q1 டினாமினேட்டரை கொண்டு வந்துடுறோம். எதுக்கு, இந்த பக்கம் இதை வந்து டிவைடட் பை Q1 ப்ளஸ் Q2 அப்படின்னு இந்த இடத்துல Q1R டிவைடட் பை Q1 ப்ளஸ் Q2 அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துடுறோம். ஓகே, அதனால் X இஸ் ஈக்குவல் டு Q1R. இந்த ஸ்டெப் சொல்லிட்டு இருக்கேன். X இஸ் ஈக்குவல் டு Q1R பை Q1 ப்ளஸ் Q2 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதான் இந்த டைமில் நம்ம எல்லாரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல கூலும் இருக்குது, கூலும் கேட்ட எஸ்ஐ யூனிட்டில் தான், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், அதாவது கூலும் கேட்ட எஸ்ஐ யூனிட்டை தான் நம்ம எடுக்கணும். Q1 கேட்ட எஸ்ஐ யூனிட் சென்டிமீட்டர் இல்லை, மீட்டர். அதுக்கு தான் நம்ம வந்து 15 இன்ட்டு 10⁻⁻² எடுத்தோம். இப்போ நான் ரொம்ப உங்களுக்காக சூம் பண்ணி வச்சுருக்கேன். வேல்யூஸை நம்ம போன ஃபார்முலா, அதாவது எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு Q1R பை Q1 ப்ளஸ் Q2 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Q1ஓட வேல்யூ என்ன, ஆரோட வேல்யூ என்ன, Q1ஓட வேல்யூ ப்ளஸ் Q2ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகிறது தான் மெயின் ஆன்சர். இப்போ சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் எப்படி நம்ம இது பண்ணோன்ட்டு. இப்போ இதுதான் Q1ஓட வேல்யூ, இது வந்து ஆரோட வேல்யூ, இது Q1ஓட வேல்யூ, இது வந்து Q2ஓட வேல்யூ. ஓகே, இது புரிஞ்சுதுல? ஈஸியாக சொல்கிறேன். 3, இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 இன்ட்டு 15 பண்ணால் என்ன கிடைக்கும், 45. ஓகே, இங்கே எல்லாமே மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். இப்போது நார்மலாக 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை என்ன பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். ஸோ இதை இன்ட்டு 10⁻⁻16 ஓகே. நியூமரேட்டர் பார்ட் வந்து 45 இன்ட்டு 10⁻⁻16 இதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. எதில், நியூமரேட்டரில். இப்போ டினாமினேட்டரில் என்ன வரும் யோசிப்போம். இப்போ டினாமினேட்டரில் அப்போ என்ன வரும்னா, இப்போ அதே மாதிரி ஏன்னா என் ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால 3யும் 2வையும் ப்ளஸ் பண்ணால் 5 வரும், ரைட். 10⁻⁻8 10⁻⁻8 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்ட்டு 10⁻⁻ ப்ளஸ் தான் நம்ம போகணும். இங்கே ப்ளஸ் சைன் இருக்க மறந்துடக்கூடாது. 10⁻⁻8 ப்ளஸ் 10⁻⁻8 வந்து -16. ஓகே, டினாமினேட்டரில் வந்து என்ன கிடைக்கிது, 5 இன்ட்டு 10⁻⁻16. இப்போ ரெண்டுத்தையும், அதாவது நியூமரேட்டர்லேயும் சரி டினாமினேட்டர்லேயும் சரி என்ன வந்திருக்கு, நியூமரேட்டரில் 45 இன்ட்டு 10⁻16 நம்மளுக்கு கிடைச்சிது. நான் சொல்லியிருக்கேன், டிவைடட் பை 5 இன்ட்டு 10⁻⁻16
இதுவும் கேன்சல் ஆகிடும். இது 1, இது 9. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? ஸோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 9. அண்டர்ஸ்டாண்டா? இதுதான் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். 10 நிமிஷம் எடுத்துருக்கோம். நான் பார்க்காதீங்க. ஒரு நாளுக்கு ஒரு கொஸ்டின் இனிமேல் தினமும் ஓதிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். சப்ஸ்கிரைப் டு இன்டெலிஜென்ட். தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எனக்கு ஈஸியாக புரியுற நோட்ஸ்லாம் ஒரு கேதர் பண்ணி ஒரு சாப்டரோட முழு இதையும் நான் கொடுப்பேன் ஃப்யூச்சரில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஏற்றி வச்சுருங்க. அடிக்கடி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், வீடியோஸை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எப்போ வேணால் இருக்கலாம். ஓகே, இதே கொஸ்டின் இங்கிலீஷில் நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். இதே கொஸ்டின் இங்கிலீஷ்லேயும் வரும். ஓகே, திஸ் கொஸ்டின் பர்டிகுலர் கொஸ்டின் will become in English afterwards. அடுத்த வீடியோ இங்கிலீஷில் கூட வரும். இங்கிலீஷில் இந்த வீடியோ எனக்கு டைம் பார்த்தல. ஏற்கனவே இந்த வீடியோ லென்த் 10 minutes இருக்கு, 5 minutes முடிச்சிடலான்னு பார்த்தேன். முடிக்க முடியல. 10 அடுத்த அதாவது ஃபியூச்சர், அதாவது நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ கண்டிப்பாக அதை இங்கிலீஷ்லேயும் நான் போட்டுடுறேன். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல்.